டைம் வேர்ல்ட் கப் வின்னிங் சாம்பியனாக இருந்திருக்காரு நம்மளுடைய பியூஷ் சாவ்லா இந்தியாவுக்காக. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காரு. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பியூஷ் சாவ்லா. 36 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிற நம்மளுடைய பியூஷ் சாவ்லா இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட், 25 ODI, 7 T20s வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. அது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 192 விக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா IPL இது வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஒரு பிக்கஸ்ட் லெக் ஸ்பின்னராக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு இந்தியன் பவுலிங் ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தாரு நம்மளுடைய பியூஷ் சாவ்லா. கடைசியாக இந்தியன் டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2012 T20 வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பார். ஸ்ரீலங்காவில் நடந்துச்சுல. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவரை இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரல. இது வரைக்கும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சையத் முஸ்டாக் அலிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே விளையாண்டுருக்காரு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 137 மேட்சஸ், லோக்கல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 446 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்காரு. இதுவே அவருடைய ஸ்டாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IPL சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளையாண்டுருக்காரு. பஞ்சாப், KKR, CSK, அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா KKRக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிங் வின்னிங் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் யாருமே மறந்துருக்காங்க. ஆல்சோ அவருடைய மெயின் லெகசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2005 வந்து பார்த்தீங்கன்னா டெண்டுல்கருக்கு ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு கூகுளி போட்டுலாம் விக்கெட் எடுப்பார். அப்போ அவருக்கு 16 இயர்ஸ் தான் ஓல்டு இருந்திருக்கும். ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெண்டுல்கரை மிரள விட்டுருப்பாரு. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ அண்டர் 19 ஸ்குவாட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 to 2011 பயங்கர பீக்காகவே இருந்திருக்கும் நம்மளுடைய பியூஷ் சாவ்லா. அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 2007 T20 வேர்ல்டு கப், 2011 ODI வேர்ல்டு கப் அந்த ஸ்குவாட்லலாம் இருந்த ஜேர்னியில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளஸிங்காகவே இருந்துருந்துச்சு. அதெல்லாம் என்னோட ஃபார் எவர் மெமரிஸ். இதை நான் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டேன். என் ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன்றதை பியூஷ் சாவ்லா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ நான் க்ரீஸ் அவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாகவே ஆகுறேன்றதையும் சொல்கிறாரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு புது லெசன்ஸ், ஒரு ஸ்பிரிட்டு, இது ஒரு பியூட்டிஃபுல் கேம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூஷ் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூஷ் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. நிறைய ஆடியன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான கெரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாலாம் நிறைய போஸ்டர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 டைம் வேர்ல்ட் கப் வின்னிங் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் IPL 4th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்த இப்போ வரைக்கும் பியூஷ் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்மேட்ஸ்லேருந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ப்ராப்ளி IPL இருந்தும் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னதான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலும் அவருடைய லெகசி ஃபாரபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருக்கும்.